கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வெள்ளை போலத்தை குறித்து பார்ப்போமா? ஆதியாகமம் 43 அதிகாரம் 11 அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசிந்தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளை போலமும் தொபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். யாக்கோபு என்னப்பட்ட இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்திலே பஞ்சம் அதிகமாக காணப்பட்டபடியால் எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டு அங்கு தன்னுடைய மகன்களை அனுப்பி வைக்கிறார். அங்கு போய் சென்று விட்டு அவர்கள் தானியத்தை வாங்கி கொண்டு வருகின்றனர். யோசேப்பு தன்னுடைய சகோதரனை அடையாளம் கண்டு கொள்கிறான். அதனால் அவனோடு வந்திருந்த அந்த சிறிய அவனுடைய தம்பி வரவில்லை என்பதை அறிந்தவனாக இங்க யாரெல்லாம் என்னன்னு அவனை விசாரிச்சு அவனை அழைத்து வந்தாதான் நான் தருவேன்னு சொல்றாரு. உடனே இவங்க தகப்பன்ட்ட வந்து சொல்றாங்க, தகப்பனார் திரும்பவுமாக தானியம் வாங்க போகும்போது உசிதமான பொருள்களை கொண்டு போய் அந்த எகிப்தின் அதிபதியோட கோபத்தை தனிங்க அப்படின்னு சொல்லி பிசின் தைலம், கொபிந்து கொட்டை, வெள்ளை போலம் இதெல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்றாரு. ஆக இந்த வெள்ளை போலம் என்பது என்ன என்பதை குறித்து இன்று நாம் பார்ப்போம். அதாவது வெள்ளை போலம் என்பது ஒரு உயர் ரக வாசனை திரவியமாகும். இது எப்படி கிடைக்கப்பட்டது என்று பார்ப்போமேனால், அந்த வெள்ளை போல செடியே ஒரு கதை சொல்வது போல நான் பார்த்தேன். அதாவது வெள்ளை போல செடிங்கிறது நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கு நற்கனி மரங்களை தேடி நற்கனிகளை பறித்து சாப்பிடுவார்கள். இந்த நற்கனி மரங்களோடு ஒலிவ மரம், அத்தி மரம், இந்த மரங்களோடு ஒரு மருங்கிற மரம் காணப்பட்டது. இந்த மரத்துல மட்டும் யாரும் கனி பறிக்கவே மாட்டேங்காங்க. எல்லா மரத்திலையும் கனி பறிக்காங்க. இந்த மர்மர செடியிலிருந்து யாரும் கனி பறிக்கலன்னொன்னே இந்த மர்மரத்துக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது. எல்லா மரத்திலையும் போய் இந்த சிறுவர்கள் பெரியவர்கள் பறித்து சாப்பிட்றாங்க, என் மரத்து கனியை ஒருத்தரும் பறிக்க மாட்டேங்காங்களேன்னு அது ரொம்ப வருத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, அது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எல்லா மரத்திலையும் கனி பறிக்காங்க, என் மரத்துல கனி பறிக்கல, இவங்க படைத்தவங்க தானே, என்னையும் நீர் படைச்சிரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அது மிகுந்த வருத்தப்பட்ட ஆண்டவர்கிட்ட பேசிச்சு. அப்போ ஆண்டவர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் இது மறுபடியும் என்ன செய்கிறது, வருடந்தோறும் ஒவ்வொருத்தரும் பறிக்கும் போதும் இது வருத்தப்பட்டு காணப்பட்டது. ஒரு நாள் அதனுடைய வருத்தம் தாங்க முடியாம கண்ணீர் விட்டு கதறி அழுதும் போது அந்த மரத்தினுடைய எல்லா பாகங்களும் பிளவுபட்டு அதுல இருந்து தண்ணீர் வெளியே வந்து கொண்டே இருந்ததாம். அந்த தண்ணீர் வந்தது என்னது, அந்த தண்ணீர் அந்த பிசுன் மாதிரி அந்த இடத்துல காணப்பட்டது. இந்த பிசுன் தான் வெள்ளை புலமாக மாறியது. எல்லாரும் திடீர்னு இந்த கண்ணீர் வந்த அந்த நேரத்துல ஊருக்குள்ள எல்லா பகுதியிலும் நல்ல ஒரு நறுமணம் காணப்பட்டதாம். இந்த நறுமணம் எங்கிருந்து வருதுன்னு மக்கள் அங்கும் இங்குமாக அனுமதி தேடுகிறாங்க. கடைசியாக இந்த மரத்திலிருந்து தான் அந்த நறுமணம் வர்றதை பாக்குறாங்க. எல்லாரும் ஓடியாராங்க, அந்த பிசுனை எடுக்கிறாங்க, மோந்து பாக்குறாங்க, நல்ல மனம் இருக்கணும்னா ஆளு கொஞ்சமா பிச்சு எல்லாரும் அதுல இருந்து அந்த நறுமணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. ருசியாக காணப்பட்டது. அதுவரை அந்த மரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் கசப்பை தந்ததாக காணப்பட்டது. யாரும் அதுல பறிக்கிறவங்களாக காணப்படல. ஒரு சமயம் ஒரு வாலிபன் போய் அதுல பழத்தை பறிக்கிறான். அதை பறிச்சவனும் அவனுடைய தகப்பன் ஓடி போய் என்ன சொல்றாரு, இது கசக்கும், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அவன் கையில இருந்து பிடுங்கி போடுறாங்க. அந்த அளவுக்கு கசப்பான பழங்களை தந்த, கசப்பான இலை வேறு எல்லா பாகமும் கசப்பை தந்ததுனால ஒருவரும் அதை தொடவில்லை, ஒருவரும் அதை விரும்பவும் இல்லை. ஆனா அது கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவருடைய சமூகத்துல அழுத மாத்திரத்துல அந்த பிசுனானது நறுமணம் வீசியதாக ஒரு வெள்ளை போலமாக அது காணப்பட்டபடியினால் மக்கள் விரும்புகிற பொருளை தருவதாக அந்த மரம் மாறியது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்மிடத்திலே கசப்புகள் அநேகம் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளை நீக்கப்படுவதற்கு அவருடைய சமூகத்துல நம்ம காத்து நிற்கணும். இந்த வெள்ளை போல மிகவும் நறுமணம் மிக்கது. ஆண்டவருடைய பிறப்பின் போது சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தாங்க. வந்து ஏரோத ராஜாட்ட போய் கேட்டாங்க, ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு. ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவர் ராஜாவாக பிறப்பார் என்று. அப்படியாக அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு வந்து அவர் நட்சத்திரத்தினால் அவர்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இயேசுவின் பிறந்த இடத்துக்கு வந்து அவங்கள தரிசிக்கும் பொழுது பொன் தூபவர்க்க வெள்ளை போலம் கொண்டு வந்து காணிக்கையாக படைத்தாங்க. அவர் பிறப்பின் போது படைக்கப்பட்ட அந்த வெள்ளை போலம் அது மிகுந்த நறுமணம் வீசக்கூடிய வாசனை திரவியமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய இறப்பின் போதும் அவர் சிலுவையில் இருக்கும்போது அவருடைய வேதனை குறையத்தக்கதாக அவருக்கு
மார்க் 15:23 வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதை வாங்கி குடிக்க மனதில்லாமல் அதை குடிக்காது இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வெள்ளை போளம் கலந்த அந்த திராட்சை ரசம் காடி அவருக்கு குடிக்க கொடுத்த பொழுது அவர் அதை மறுத்து விட்டார். ஏன்னா அந்த வேதனையை அவர் சகிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். வெள்ளை போளம் கசப்பு மிகுந்ததுதான், அது காடியிலே துவைக்கப்பட்டதாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பிறப்பின் போது அவருக்கு எவ்வளவாக நறுமணத்தை கொடுக்க வேண்டும் என்று வெள்ளை போளத்தை பரிசாக சாஸ்திரிகள் வழங்கினார்களோ அதே போல அவர்கள் இறந்த பின்பும் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக நிக்கோதேமு என்ற பரிசேயன் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டவனாக காணப்பட்ட மாத்திரல. யோவான் 19ஆம் அதிகாரத்துல இதை நம்ம பார்க்கலாம். அவன் என்ன செய்யறான், இயேசுடைய சரீரத்தை இறந்த பிறகு அவருடைய சரீரத்தை வாங்கி வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து கொண்டு வரான். எதுக்குன்னா அவரை அடக்கம் பண்ணுவதற்கு சீலைகள் அதை வைத்து அதை சுற்றி அதுல அவரை படுக்க வைக்கிறதுக்காக அவன் கொண்டு வரான். இந்த 100 ராத்தல் இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் 50 கிலோ எடையுள்ளது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு விலை உயர்ந்த பொருள். வெள்ளை போலம் இப்பொழுது நாம் கடையில் வாங்கினாலும் மிகவும் விலை உயர்ந்த பொருள். அவ்வளவு 50 கிலோ எடையுள்ள வெள்ளை போலத்தை கொண்டு வந்து அவன் நிக்கோதேமு ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு வரானா அவன் எத்தனையா அன்பு கொண்டிருந்தான்ங்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய பிறப்பின் போதும் வெள்ளை போலம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆண்டவருடைய இறப்பின் போதும் அவருக்கு வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டது. அன்றைய நாட்களில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுவதற்கு வெள்ளை போலம் பயன்படுத்தினார்கள். ஏன்னா அந்த சரீரமானது நாரி போகாமல் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக இதனை பயன்படுத்துவார். பழைய ஏற்பாட்டுல 4ஆம் புஸ்தகத்துல ஆசா ராஜா மரித்த பொழுது அவனை அடக்கம் பண்ணுவதற்கு அவன் வெட்டி வைத்த கல்லறையிலே இந்த வெள்ளை போளம் போன்ற நறுமண பொருள்களை வைத்து படுக்கையாக நல்ல அதிகமாக வைத்து அதன் மேல மெத்த மாதிரி விரிச்சு அதுக்கு மேல இவனுடைய பிரேதத்தை வைத்து அந்த அவன் வெட்டி கல்லறையிலே அவனை வைத்து அடக்கம் பண்ணினார்கள். இப்படியாக ராஜாக்களை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த வெள்ளை போளத்தை யூதருக்கு ராஜாவாகிய இஸ்ரவேல் நமக்கு நம்முடைய ராஜாவாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வெள்ளை போளத்தை பயன்படுத்தியதே நாம் காணலாம். ஆண்டவருடைய பிறப்பிலும் இறப்பிலும் ஒரு வெள்ளை போளம் எவ்வளவாக பயன்பட்டதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கசப்புகள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நாமும் அவருக்கு நிக்கோதேமு போன்றவர்கள் கொடுத்த அந்த வெள்ளை போளத்தை சரீரத்தை பரிசுத்தப்படுத்த கொடுத்தது போல நாமும் நம்முடைய அன்பை அவருக்கு கொடுத்து அவரை இன்னும் நாம் அதிகமாக அவரை மகிழச் செய்வோமாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பிலும் இறப்பிலும் வெள்ளை போலம் காணப்பட்டதுப்பா. நாங்களும் கூட ராஜா ஒரு வெள்ளை போலமாக நறுமண பொருளாக ராஜா உங்களுடைய கண்களுக்கு முன்பாக காணப்படத்தக்கதாக எங்களுடைய எல்லா கசப்புகளையும் நீக்கி நீர் எங்களை நறுமண கந்தகமாக மாற்றி உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உண்மையில் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்பா. நீர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி ராஜா. என்னுடைய வாழ்க்கையை நீர் பிரகாசிக்க செய்கிறவரே, ஒரு வெள்ளை போலத்து போல எங்களை பிரகாசிக்க செய்கிறவரே. எத்தனையோ எங்களுடைய காரியங்கள்ல ராஜா எங்களை ஒருத்து தள்ளினால ராஜா இது எங்களை விரும்புகிறவராக அப்பா வெள்ளைப்போளத்தின் கசப்பை மாற்றி அப்பா எல்லாரும் அதை தேடி ஓடி வந்து எடுக்கத்தக்கதாக நீர் மாற்றி கொடுத்தீரப்பா. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி ராஜா எல்லாரும் எங்களிடத்துல அன்பும் சந்தோஷமும் சமாதானமா வளர்த்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும் காரியங்களை வாக்கி செய்கிறவர் நீர் ராஜா. உடைய கிருபை எங்களை சூழ வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.